இதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஓரங்கட்டி விட்டு வஞ்சித்து விட்டு வாக்கு சேகரிக்க வருகிறார். தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை RSS ஏற்றுக்கொள்ளாது. இது சமூக நீதிக்கான மண். அவரை புறந்தள்ளுவார்கள். போதைப் பொருட்களை பற்றி அண்ணாமலை பேசி வருகிறார். இந்த போதைப் பொருட்களுடைய தலைவர்கள் யார் யார்? எந்த துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்திற்கு இது கைமாற்றப்படுகிறது? குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம், குஜராத்தில் உள்ள கான்லா துறைமுகம், இது யாருடைய துறைமுகம்? இந்த துறைமுகத்தில் தான் 10 டன் 20 டன் 100 டன் என்று 1000 டன் வரை கடந்த 9 ஆண்டுகளாக கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. குஜராத்தில் இருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திற்கு அனுப்புவது யார்? கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவது யார்? இது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இதுவரை GST தொகையில் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? 2014 தேர்தலுக்கு முன்பு கடல் தாமரை என்ற ஒரு தீர்மானத்தை மாநாடை போட்டு சொன்னார்கள். அந்த மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சேதாரம் இருக்காது, மீனவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். இன்றைக்கு உயிர் பலிகள், படுகொலைகள், வலை கிழிப்பு, படகுகள் பறிமுதல் செய்வது, நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையிலே நீதிமன்ற தண்டனை. குஜராத் மீனவர்களை பாதுகாக்கும் மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறார்? ஆகவே அவர் ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி, அந்தந்த மாநிலங்களில் பாஜக இல்லாத ஆட்சி இருக்கும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி வழங்கி கொண்டிருக்கிறார். இது தேசத்திற்கு விரோதமான செயல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்மாறாக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. யார் வெளிப்படுத்தினாங்க? பிஜேபி வெளிப்படுத்தினாங்க. பிஜேபி தேசிய கட்சி பிஜேபி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. ஆனால் என்ன நடக்குதாங்க? வெஸ்ட் பெங்காலில் பகவான் சிங் என்ற வேட்பாளர் நான் நிற்கவே மாட்டேன்னு ஓடி போயிட்டார். பாஜகவில் நிற்கிறதுக்கு யாரும் இப்போ ஆள் இல்லை. எங்கள் ஊர் அம்மையார் ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காங்க அது மாதிரி கட்சியில். ஆகையால் வேட்பாளர்களுக்கு அரிதாக இருக்குது. ஹர்ஷ்வர்தன் யார்? அவர் இந்த தேசத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் அரசியல் விட்டு விலகுறார். இதுதான் பாஜக இந்தியாவில் தேச விரோத ஆட்சியை, மக்கள் நல விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. மனசாட்சி உள்ளவர்கள் நான் போட்டியிட மாட்டேன் என்றும் அரசியலை விட்டு விலகுறேன் என்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாஜகவுடைய முகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.